இவர் தாவேக்கால டீல் போட்டாப்புல, நான் கரெக்ட் பண்ணி மாநாடை காசில் நடத்தி அப்படியே கூட்டு வந்துடுவேன் அப்படின்னு டீலை போட்டிருக்காப்புல. நீ கூட்டு வந்துரு, இவர் வந்துட்டாருன்னா அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரையாக உருவிடலாம், கம்யூனிஸ்ட்டை உருவிடலாம், அப்புறம் இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அப்படி அது இதுன்னு சிறுபான்மை கட்சிகள்லாம் இழுத்துனா கொண்டு வந்து 18 கட்சியை கூட்டு வரேன்னு சொல்லி கமிட்மெண்ட்டோட தான் ஆதவர்ஜுனா போயிருக்காரு. முதல் கமிட்மெண்ட் விசிகாவை நான் கூட்டு வரேன், விசிகாவை கிட்டத்தட்ட 18 மாவட்டத்தில் என் கட்டுப்பாட்டை தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ப வச்சு போயிருக்காப்புல. அதனால அம்பேத்கருடைய அந்த புத்தக வெளியீட்டில் திருமாவளவன்ட்ட கேட்காமலேயே இவங்க பேரை போட்டாங்க, திருமாவளவன் வர்றாருன்னு. விகடன் சார்பாக நடக்குது. அந்த மேடல் என்ன சொன்னாங்க, திருமாவளவன் அவர்கள் இங்க வரலனாலும் அவருடைய மனசு இங்க தான் இருக்கும். சொன்னது யாரு? விஜய். திருமாவளவன் இங்க வர முடியாம கூட்டணியின் அழுத்தம் இருக்கு, சொன்னது யாரு? ஆதவர்ஜுனா. அன்னைக்கு திருமாவளவன் வரலன்னு திருமாவளவனுக்கு கூட்டம் இருக்கு, திருமாவளவன் மனசு இங்க தான் இருக்கு, திருமாவளவன் கூட்டணி நெருக்கடி கொடுக்குது அப்படிலாம் பேசிட்டு நேத்து மேடையில ஆதவர்ஜுனா பேசுறாப்புல, திருமாவளவன் கட்சியில அவரும் 20 பேர் தான் இருக்காங்க, மத்த எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. ஏண்டா எவ்வளவு பெரிய ஏத்தம். எனக்கு அண்ணன் திருமாவளவனுடைய கட்சியின் மீது விமர்சனம் உண்டு, அது திமுக கூட்டணியில் இருப்பதனால சில விமர்சனங்கள் உண்டு, கட்சிக்காரர்களுடைய செயல்பாட்டில் சில விமர்சனங்கள் உண்டு. ஆனா நான் பல இடங்களை பதிவு பண்ணியிருக்கிறேன், விசிகா என்கிற கட்சிக்கு தமிழ்நாடு முழுக்க கிளைகள் இல்லாத கிராமம் கிடையாது. எல்லா இடத்தையும் கிளைகள் இருக்கு. எல்லா ஊர்லயும் ஒரு 10 பேர் 15 பேர் இருப்பான். அது கன்னியாகுமரியா இருக்கட்டும், திருநெல்வேலியா இருக்கட்டும், தென்காசியா இருக்கட்டும், இங்க நீலகிரியா இருக்கட்டும், ஏதோ ஒரு காட்டு கிராமமா இருந்தாலும் அந்த கிராமத்தில் 10 பேர் விசிகான்னு ஒரு ஆள் இருப்பான். அந்த கட்சி கட்டமைப்பு உள்ள கட்சி. அது 234 தொகுதியும் தனிச்சு போட்டி போட முடியாது. ஆனா கட்சிக்குன்னு ஆள் இருக்கான். வெல்லும் ஜனநாயகம் கூட்டத்தில் திருச்சி நடந்துச்சு, கூட்டம் கூடலையா? போதை ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க, கூட்டம் கூடலையா? கூட்டம் கூடுது, கட்சிக்கு ஆளுக்கு போய் தான் கூட்டம் கூடுறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கட்சியின் மீது விமர்சனம் வைப்பது வேறு, அந்த கட்சியின் செயல்பாட்டின் மீது விமர்சனம் வைப்பது வேறு. கட்சி தலைவருடைய பேச்சின் மீது, அவருடைய கருத்தின் மீது, அவர் திராவிடம் அப்படிங்கிறாரு, நம்ம தமிழ் தேசியங்கிறோம், எதிர்கருத்து வைக்கிறோம், அவர் நம்மளை விமர்சனம் பண்றாரு, அது வேற விஷயம். ஆனா அந்த கட்சியில மொத்தமாவே 20 பேர் தான் இருக்கான் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அண்டர் எஸ்டிமேட். என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதன்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு நீங்க திருமாவளவனை கூட்டணிக்கு அழைச்சிங்க, கூட்டணிக்கு கூப்பாடு போட்டு பாத்தீங்க, அவர் வரல, அவர் சுதாரிச்சுக்கிட்டாரு, அவர் கட்சியை பாதியா உடைக்க பாத்தீங்க, கட்சிக்காரன் சுதாரிச்சுக்கிட்டான் அப்படின்னு அந்த கட்சியே இல்ல, அந்த கட்சியவே மொத்தமா நாங்க எங்க கட்சி வந்துருச்சு, அவங்க 20 பேர் தான் இருக்குன்னு சொல்லி எவ்வளவு பெரிய திமிர்த்தனம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். நான் இங்க 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? நேபாள் நடந்தது போல தமிழ்நாட்டிலையும் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண போறாங்கன்னு சொல்லி கரூர் விவகாரத்தை ஒரு ட்வீட்டை போடுறாப்புல. இந்த ட்வீட்டை போட்ட உடனே காவல்துறை வழக்கு பதிவு பண்ணிடுது. வழக்கு பதிவு பண்ணி ஒரு ராடை எடுத்து அதுல நல்ல விளக்கெண்ணையை ஊத்தி தயார்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, ஆஹா நம்ம அருமை பெருமைக்கெல்லாம் ஆபத்து வந்துருச்சுடா, அவங்க நம்மளை விட பெரிய ராடா வச்சிருக்காங்க அப்படின்னு உடனே என்ன பண்றாப்புல, ட்வீட்டை டெலிட் பண்றாப்புல. நீதிமன்றத்தில் போய் பிணை கேட்பதற்கு நான் நல்ல மனநிலையில் அந்த ட்வீட்டை போடல, ஏண்டா மெண்டலா பண்ணி அப்படின்னு தான் நீதிபதி நல்ல நீதிபதியா கேட்டிருப்பாங்க. நீ என்ன மெண்டலா, இல்ல பைத்தியமா, இல்ல கிறுக்கா, இல்ல மடக்கு ஊதியா, யார் நீ அப்படின்னு கேட்டுக்கணும்ல. அப்போ நல்ல மணலில் ட்வீட்டை போடலன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று இரவோடு இரவாக ஒரு பதிவை போடுறாப்புல. அந்த பதிவு என்ன அப்படின்னா, எனதருமை விசிகா தோழமைகளுக்கு இன்று நடந்த தாவேக செயல்வர்கள் கூட்டத்தில் நான் பேசிய பேச்சின் சில வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுச்சு. இவர் சரியா பேசியிருக்காரு, தவறா புரிஞ்சுக்கிட்டாங்களாம். இவர் பேசுறது என்னன்னு பாத்துருவோமா? அண்ணன் திருமானன் அவர்களே, நீங்க என்ன எவ்வளவுனா திட்டிக்கோங்க, ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்க நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில. நாங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறோம்னா, ஒரு 20-30 கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா தொண்டர்கள் மொத்தமா இங்க மாறிட்டாங்க. அதாவது பிசிக்கால கூடிய 20 நபர்கள் திமுகவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தில் வரக்கூடாதுன்னு செயல்படாதாங்க நான் சொல்ல வந்தேன். ஆனா சொன்னதை நான் முழுமையா சொல்ல முடியல. டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருன்னு ஊருக்கே தெரியுங்கிற மாதிரி 20 பேர் தான் விசிகால இருக்கிறாங்க, மத்த எல்லாரும் இங்க வந்துட்டாங்கன்னு ஒட்டுமொத்தமான யூடியூப் சேனல்லையும் வெளியே வந்துச்சு வீடியோ. அதை அப்படியே பிளேட்டை மாத்தி நைட் இரவோடு இரவாக நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் 20 பேர் திமுகக்கு விசிகால அடிமையா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வந்தேன். ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்புநிலை மக்கள் அதிகாரத்துக்கு வந்த, சரி ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்புநிலை மக்கள், ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்கு நீங்கள் செய்த நன்மை என்ன சொல்லு. முதல்ல நீ யார்? நீ முதல்ல விஜய்க்காவது 30 வருஷம் ஒரு 69 படத்தை நடிச்சிருக்காரு, ரசிகர்கள் இருக்காங்க. வாய்ஸ் ஆஃப் காமன் இயக்கத்தை ஒரு இந்த தேர்தல் வீக மேலாண்மை அமைப்பை தொடங்கி திமுகவுக்கு வேலை பார்த்த அயோக்கிய பையன் ஆதவர்ஜனா.
திமுக வேலை பார்த்து எம்பி சீட்டு போய் கிடைக்காம திமுக விசிகால சேர்ந்து விசிகாக வேலை பார்த்து விசிகால இருக்கும் போதே அதிமுக எடப்பாடி பழனிசாமி துண்டு போட்டு பேசி அங்க இருக்கும் போதே சீமான்ட்ட பேசி நம்ம ஒரு கூட்டணியா ஃபார்ம் ஆகும், திமுக எதிராக ஃபார்ம் ஆகும், நான் அண்ணன் திருமாவளவன் கூட்டுறேன், நீங்க பாமக பேசுங்க, கம்யூனிஸ்ட் பேசுவோம், நம்ம எல்லாம் ஒரு அலைன்ஸா மாறுவோம்னு அதிமுக பேசி அங்க ஒண்ணு வேலைக்கு ஆளணும்னு அங்கிருந்து தாவேக்காக போய் தாவேக்கால இருக்கும்போது அதிமுக சீமானுக்கு பேசி ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ண பார்த்து ஒரு லாபி பண்ணக்கூடியவன். அதாவது ஊழல் என்பது என்னங்க? முறைகேடு பண்ணுவது. லாபி பண்றதுக்கு பேர் என்ன? முறைகேடு தானே. இவருக்கு இந்த பணத்தை கொடு, இவருக்கு இந்த பணத்தை கொடு, இவருக்கு இத்தனை கோடியை கொடு, இவருக்கு இத்தனை கோடியை கொடுத்து கூட்டணியை வாங்கு அப்படின்னு பேசுறதுக்கு பேர் ஊழல். இவன் இயல்பிலே ஒரு ஊழல்வாதி. அதாவது ஊழலுடைய ஒட்டுமொத்த உருவம் இருக்குல்ல, அது ஒரிஜினல் தான். என்ன பேக்ரவுண்ட்? ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது. விஜய்க்கு அது ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, ஒரு நடிகன் என்பது பேக்ரவுண்ட் இருக்கு. உண்மையிலே ஒரு 69 படத்தை நடிச்சிருக்காப்ல, அதனால ரசிகர் பேன் பேஸ் இருக்கு. அவர் அரசியல் பேசக்கூட தகுதி இருக்குன்னா சரி தகுதி இருக்குங்க அப்படின்னு கூட போயிடலாம். இந்த ஆதவ அர்ஜுனா, இந்த ஜான் ஆரோக்கியசாமி, இந்த மாதிரி புரோக்கர்களுக்கு அரசியல் பேச தகுதி இருக்கா? இல்ல யாரையும் விமர்சிக்க, யாரையும் கேள்வி கேட்க தகுதி இருக்கான்னா எதுவுமே இல்ல. விஜய் ஒரு கட்சியின் தலைவர், அவர் கேள்வி கேட்கிறாரு, அந்த கேள்விக்கு மற்ற கட்சியில பதில் சொல்லலாம். ஆனா ஆதவ அர்ஜுனாலாம் பேசுறதுக்கு பாருங்க, அது அயோக்கியத்தனத்துடைய உச்சம். 3000 கோடிய ஏழை எளிய மக்களுடைய வயிற்றுல அடிச்ச லாட்டரி சீட்டை தன் மாமனாட்ட வாங்கிட்டு வந்து அதை வச்சு நான் ஒரு பெரிய ஐபேக் டீம் மாதிரி உருவாக்கி காட்டுறேன்னு சொல்லி உருவாக்கி நான் ஒரு முதலமைச்சர் உருவாக்கி நான் ஒரு இங்க ஒரு பிரசாந்த் கிஷோரா மாறி காட்டுறேன்னு நிக்கிற ஒருத்தன். இன்னைக்கு திருமாவளவனோட பேசிட்டு அந்த கட்சிக்காரெல்லாம் போன் பண்ணி கேட்ட உடனே நான் அப்படி பேசலன்னு சொல்ற ஒருத்தன் தமிழ்நாட்டிலையும் வந்து நேபாள் போலவே நடக்கும்னு சொன்ன உடனே ராடை போட்டு விளக்கணை திறந்த உடனே ட்விட்டர் டெலிட் பண்ணிட்டு ஓடி நான் வந்து நல்ல மணலில் போடுறேன்னு சொல்ற ஒருத்தன் நாளைக்கு விஜயை காட்டி கொடுக்க மாட்டான், தாவேக்காவை காட்டி கொடுக்க மாட்டான். நாளைக்கு தாவேக்கோ ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அதுல இருந்து அப்படியே ஜம்ப் ஆகி திமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ பாஜகவுக்கோ ஏன் ஈவன் அதிமுகவுக்கோ போக மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? அதாவது நேத்த பேச்சை கேட்கும் போதுதான் ஒரு விஷயம் நல்லா புலப்பட்டுச்சு. ஜானு ஆரோக்கியசாமி புஷி ஆனந்தி எல்லாம் சேர்ந்து விஜய நம்ப வச்சிருக்காங்க. அதான் சொல்றாங்களாம்ல, தளபதி நம்ம ஜெயிக்க போறது உறுதி, அமைச்சர் பட்டியல் தயாராயிடுச்சு, அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது எதிர்கட்சி யாரை உட்கார வைக்கணும், திமுக உட்கார வைக்கிறதா அதிமுக வைக்கிறதா, அதான் முடிவு பண்ணும் தளபதி. நமக்கு மக்கள் வந்து ஓட்டு போட தயாராயிட்டான், கூட்டம் குளிர்ச்சி. எல்லாரும் பாருங்க சொல்றதெல்லாம் 234 தொகுதி 40 விழுக்காடு 45 விழுக்காடுன்றாங்கல்ல, இதை விஜய் மண்டைகளை ஏத்திட்டாங்க. அவரு இப்படித்தான் வீட்டில் உட்காந்து வர போல இருக்கு. மேடையில தான் தெரிஞ்சது, இந்த நானும் ரவுடி தான் படத்தை ஒருத்தர் அப்படி அடிச்சு உட்கார வச்சிருப்பாங்க, அது மாதிரி உட்காந்துருக்காப்ல மேடையில கிருன்னு. அவர் இவருக்கு கேட்கறத பூரா அவர் போதையா ஏத்திக்கிட்டு இருக்காப்ல, மண்டைக்குள்ள கிருன்னு ஏத்திட்டு இருக்காப்ல. 2024 கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. அவன் சொல்றாப்ல 234 தொகுதியிலும் தளபதி போட்டி போடலாம், ஆனா என்ன தேர்தல் ஆணையத்துறை இதுபடி 4 தொகுதி தான் போட்டி போட முடியும். எப்பேற்பட்ட ஆளை கொண்டு போய் பொதுச்செயலரா போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியல் எந்த பல கட்சியில பொதுச்செயலர் இருந்திருக்கான், ஆனா இது மாதிரியான ஒரு பொதுச்செயலர் கிடையாது, பூமர் செயலாளர் 4 தொகுதியில போட்டி போடலான்றாப்ல. ஒருத்தர் 2 தொகுதி தான் போட்டி போட முடியும், அது தேர்தல் ஆணைய விதி. அந்த 2இல் வெற்றி பெற்றால் 1இலிருந்து அவர் வந்து எழுதி கொடுத்துட்டு அதை வந்து பதவி விலகணும், ஒரு தொகுதியில் மட்டும்தான் இவர் எம்எல்ஏ இருக்க முடியும். 4 தொகுதியில போட்டி போடலான்றாப்புல. இவரெல்லாம் பொதுச்செயலர் இருந்தா அந்த கட்சி உருப்படுமா? இதெல்லாத்தையும் தாண்டி எல்லாரும் சேர்ந்து மொத்தமா ஏத்திருக்காங்க. எப்படி ஏத்திருக்காங்க அப்படின்னா, நேற்று ஆதவர்ஜனா பேசுறாப்புல, தளபதி விஜய் பேசுறாருன்னா, எங்க அண்ணன் பேசுறாருன்னா 5 கோடி பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுறா வெறும் 400 பேர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுல தெரியலையா யார் மேல மக்களுக்கு வந்து கிரேஸ் இருக்குன்னு? 5 கோடி பேர் விஜய் பார்க்கறத எந்த சேனல்ல பார்த்துக்கிட்டு சொல்லு? புதிய தலைமுறையா, NDTVயா, CNN, ஆதித்யா டிவியா, சிரிப்பொலி டிவியா, போகோ சேனலா, இல்ல ஃபேஷன் டிவியா, எந்த டிவியில பார்த்துக்கிட்டு இருந்தான்? விஜயனுடைய தமிழக யூடியூப் சேனல் இருக்கு, அதுல ஒரு 30,000 40,000 பேர் லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்லைங்க அவர் 400 பேர் தான் பார்க்குறாங்க, 40,000 பேர் பார்க்குறான்னு சொன்னா கூட பரவாயில்ல. 40,000 பேர்ல 40,000 பேர் விஜய் கட்சிக்காரன் நினைக்கிறது. எங்க ஆபீஸ்ல 8 பேர் பார்த்துட்டு இருந்தேன் லைவ்ல, நானும் அந்த லைவ்ல தான் இருந்தேன். இது மாதிரி பல எதிர்கட்சிகள், பல ஏற்கனவே எதிர்க்கக்கூடிய கட்சிகள், விமர்சகர்கள் எல்லாரும் பார்ப்பான். பார்க்கறவெல்லாம் ஓட்டு போட்டுருவான்னு விஜய் நம்ப வச்சுக்கிற மாதிரி ஒரு உலக குடும்பம் கிடையவே கிடையாது. சரி யூடியூப்ல வியூஸ் போயிருச்சு, அதனால நாங்க எங்களுக்கு வந்து 5 கோடி வியூஸ் போகுது, உங்களுக்கு 1000 வியூஸ் தான் போகுது அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் பக்கத்துல டிவிகேவோட இன்ஸ்டாவுடைய ஃபாலோவர் வந்து வெறும் 4 லட்சம் தான். யாரே விஜய்க்கு. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து 20 லட்சம் பேர் ஃபாலோ பண்றான். அப்ப ஸ்டாலின் பெரியாளா?
எக்ஸ்ல பக்கத்துல ஸ்டாலினுக்கு 40 லட்சம் ஃபாலோவர் இருக்கான், விஜய்க்கு 6 லட்சம் பேர் தான் ஃபாலோவர். அப்ப 6 லட்சம் பேர் தான் விஜயனுடைய ரசிகர்களா? அவ்வளவு பேர் தான் விஜய்க்கு ஓட்டு போடுவானா அப்படின்னு எடுத்துக்கலாமா? விஜயனோட யூடியூப் சேனலை விட என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் அதிகம். அப்ப நான் விஜயை விட எனக்கு தான் ஃபேன் பேஸ் தமிழ்நாட்டில் அதிகம் நான் சொல்லலாமா? அவருக்கு 9 லட்சம் பேர் தான் தமிழக வெற்றி கழகத்தோட யூடியூப் சேனலுக்கு, எனக்கு 19 லட்சம். அப்ப நான் தான் பெரிய ஆளு, எனக்கு 19 லட்சம் ஓட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லலாமா? ஒரு தொகுதிக்கே 2 லட்சம் ஓட்டு தான், 19 லட்சம் ஓட்டு தமிழ்நாடு முழுக்க நான் சொல்லலாமா? பார்வையாளர்கள்ல இப்ப 2 லட்சம் பேர் வியூஸ் பாக்குறான்னா 10,000 பேர் நாம் தமிழ் கட்சி இருப்பான், மீதி 1,90,000 பேர் மத்த கட்சி தான் இருப்பான். எல்லாரும் நம்ம சேனல்ல பாக்குறாங்க, நம்ம சேனல்ல பாக்குற எல்லாருமே நம்ம ஆளுங்க அப்படின்னு கிடையாது, எல்லா தரப்பு மக்களும் பார்ப்பாங்க. அப்படி விஜயனுடைய பேச்ச எல்லா தரப்பு மக்களும் பார்ப்பாங்க. பல பேர் காமெடிக்கு பார்ப்பான், பல பேர் என்டர்டைன்மெண்ட்க்கு பார்ப்பான், சில பேர் போட்டு தூக்கம் வருது தூங்குறதுக்கு பார்ப்பான், சில பேர் என்ன பேசுறாரு அதை வச்சு 4 அடி அடிப்போம் உண்மை குத்தா குத்துவோன்னு அப்படிங்கிறதுக்காக பார்ப்பாங்க. இப்படி பல விஷயங்கள்ல பார்ப்பாங்க. பார்க்கிறவெல்லாம் ஓட்டா மாறிடுவான், கூட்டத்துக்கு வர்றதெல்லாம் ஓட்டா மாறிடும் அப்படின்னு நம்புறது போல ஒரு முட்டாள்தனம் கிடையாது. தமிழ்நாட்டில் வடிவேல் அவர்கள் எடுத்துக்காட்டு. வடிவேல் அவர்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், பிடிக்காதவன் யாருமே இருக்க முடியாது. அவரை பார்ப்பதற்காக அன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போனாங்க. அந்த கூட்டம் ஓட்டாக மாறியதா? மாறல. தமிழ்நாட்டு அரசியல சிவாஜிக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருந்துச்சு. அவர் கூட்டம் போட்ட போதும், அவர் மாநாடு போட்ட போதும் பெரும் கூட்டம் கூடியது. ஓட்டா மாறிச்சா? நின்ற அத்தனை தொகுதியிலும் டெபாசிட் இருந்தார் ஐயா சிவாஜி கணேசன். என்னுடைய வாரிசு யாரு? எம்ஜிஆர் சொல்றாரு, என்னுடைய அரசியல் வாரிசு இவர்தான் பாக்கியராஜ் அறிவிக்கிறாரு. பாக்கியராஜ் அரசியல் வாரிசாக எம்ஜிஆர் அறிவித்தார். அந்த பாக்கியராஜ் கட்சி தொடங்கினார். பாக்கியராஜும் அன்னைக்கு முதலமைச்சர் கனவிலே தெரிந்தார். நீதாயா எனக்கு அமைச்சர், நீதாயா சுகாதாரத்துறை, நீ மருத்துவத்துறைன்னு சொல்லி அமைச்சரை தயார்படுத்தினார் பாக்கியராஜ். என்னாச்சு? டெபாசிட் காலி. பாக்கியராஜ் நடந்தது சிவாஜி கணேசன் நடந்து விஜய்க்கு நடக்குமா அப்படின்னு இல்ல, பாக்கியராஜை விட சிவாஜி கணேசனை விட கேவலமா நடக்கும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து